கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒருவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூசணம் சொல்வானேனாகில் அவன் என்னென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாயிருப்பான் என்றார். வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூசணம் சொல்லுகையில் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அது என்னையா பரிசுத்தாவிக்கு விரோதமான தூஷணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். சிலர் அந்நிய பாஷைகளை கிண்டல் பண்ணுகிறார்கள், சிலர் ஆவியானவருடைய நிறைவுகளை கிண்டல் பண்ணுகிறார்கள். இதுதான் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக தூசணம் சொல்லுதல் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொண்டோம், அதற்கு ஏற்ற வாழ்க்கை நமக்கு இல்லைனா, அதற்கு ஏற்ற செயல்பாடுகள் நமக்குள்ள இல்லைனா. இன்னைக்கு காலையில ஒரு செய்தியை நான் கேட்டேன். நீங்க வாழ்க்கையில மாற்றமே இல்லாமல் நீங்க நான் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஆவியே நிரப்பும் என்று கேட்டுக்கொள்வதில் பயன் அல்ல. ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் நாம் பலனடைவோம், சாட்சிகளாய் வாழ்வோம். இன்னைக்கு சாட்சிகளாய் வாழாத அநேகர் ஆவியில நிரம்பி இருக்கிறத பார்க்க முடிகிறோம். அது அவங்க நிரம்பி இருக்கிறதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் கைகளை ஆட்டிக்கொண்டு, எப்பொழுதும் வாய்களை முணுமுணுத்துக் கொண்டு, செயல்பாடுகளிலே எந்த மாற்றமும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் சொல்ல வார்த்தை என்ன? அந்த ஆவியானவருக்கு விரோதமாக தூசணம் சொல்லக்கூடாது. இதுதான் ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவியானவருடைய நிறைவு என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்துல நிலைச்சிருக்கணும்னா, உண்மையில நிலைச்சிருக்கணும்னா, நீடிய பொறுமை நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, எல்லாவற்றிலும் மாதிரியான வாழ்க்கையை வெளிப்படுத்தணும்னா ஆவியானவருடைய நிறைவு நமக்கு தேவை. இன்னைக்கோ அதை தூசணம் செய்வதை போல வாழ்க்கை வேற, ஆவியின் நிறைவு வேற அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளுக்குள்ள வந்துட்டோம். ரொம்ப கவனமா இருப்போம். நமக்கு நாமே ஆக்கினை வராதபடி காத்துக் கொள்வோம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நாங்கள் எந்த காரியத்திலும் எதிராய் செயல்படாதபடி காத்துக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.